சக்தி. அன்பு குழந்தையே, இந்த ஆதி பராசக்தியின் வாக்கை என் பிள்ளை எப்போது என் தாய் வருமென்று காத்திருக்கிறாய். நீ காத்திருப்பது எனக்கு தெரியாது என்று வேதனைப்படுகிறாய். தாயே, ஏன் என்னை காக்க வரவில்லை என்று வேதனைப்படுகிறாய். ஆனால் அது தேவையற்ற வேதனை என்றுதான் நான் கூறுவேன். வீணான வேதனையை செய்து உன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்காதே. கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால் தங்கமே, உன் கர்ம வினையின் காரணத்தால் சில தேவையற்ற மனிதர்கள் உன் வாழ்வில் உள்ளே வந்து உன் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சமயம். இப்போது கெடுத்தால்தான் முடியும் என்ற நிலையில் உன் நேரத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வேதனைப்படாதே. இது எதுவும் நிரந்தரமல்ல என் தங்கமே. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் உன் வேதனை மட்டும் நிலையாக இருக்கும் என்று தவறான கணக்கை போட்டுக்கொள்ளாதே. நீ போடும் கணக்கு எப்போதும் நடக்காது என்று தெரிந்தும் நீ ஏன் வேதனைப்பட்டு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கு. இந்த ஆதி பராசக்திக்காக ஒதுக்கு. உன் நிலையில் இருக்கும் தீவினைகளை அழிப்பேன் நான். உன் எண்ணத்தில் நடந்து முடிந்த காரியத்தை நினைத்து நினைத்து தீவினைகளை நீதான் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நடந்த அத்தனையுமே உன் வாழ்க்கைக்கு தேவையற்றது என்று தெரியுமல்லவா? பிறகு ஏன் அதை உன் வீட்டிற்குள் சொல்லி சொல்லி அதை நீ மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாய்? தீவினைகள் உன்னை சுற்றி நிற்கும் போது உனக்கு நடந்ததை பற்றி சொல்லி நீ அழுது கொண்டே இருந்தால் அந்த தீவினைகளுக்கு சந்தோஷம் அதிகமாகாதா? நான் செய்ய நினைத்ததை செய்துவிட்டேன், நான் செய்ததை நினைத்து அவள் அழுது கொண்டிருக்கிறாள், நான் தான் வெற்றியடைந்து விட்டேன் என்று அந்த தீவினைகள் கொண்டாடாதா? குத்தாட்டம் போடாதா உன் வீட்டிற்குள்? அதனால் தான் சொல்கிறேன், நடந்து முடிந்ததை பற்றி இனியும் பேசிக்கொண்டிருக்காதே என்று. சற்று சிரமம்தான். நடந்த வேதனைகளை கூறுவதால் உனக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்று நினைக்கிறாய். ஆனால் நீ உறுதியாக இருக்க வேண்டும். அன்பு பிள்ளையே, தீமைகளை நினைக்காதே. நடந்ததை பற்றி யோசிக்காதே. நடக்கப் போவதை எண்ணி மகிழ்வாக இரு. நீ நூலிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். தீவினைகள் இன்னும் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது. தங்கமே, எப்போது கெடுவாய் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உன் வாழ்வில் அத்தனையுமே பிடுங்கி விட்டார்கள். இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை தாயே என்ற நிலையில்தான் நிற்கிறாய். வேதனைகள் 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 என்று என் பிள்ளை வேதனையில் மூழ்கி நிற்கிறாய். ஆறுதலுக்கு கூட உடன் இருக்கும் உறவுகள் ஒரு வார்த்தை பேசுவதற்கு இல்லை. வயிறார உணவு உண்டு நிம்மதியான உறக்கம் உனக்கு இல்லை. வாழ்ந்து என்ன பயன்? இப்படித்தானே உன் மனம் இருக்கிறது. வேதனை கொள்ளாதே தாயே. உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கத்தானே இந்த ஆதி பராசக்தி இருக்கிறேன். என்ன செய்தால் எப்படி உன்னை மீட்பது என்ற ஆலோசனையில் இருந்தேன் நான். அந்த ஆலோசனையின் வழியாகத்தான் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தின் மூலம் உன் விதியை மாற்றலாம் என்ற நம்பிக்கையோடு நான் உனக்காக காத்திருக்கிறேன். அன்பு குழந்தையே, என்னை நம்பும் என் பிள்ளைகள் என் எந்திரத்தை பெற்று உனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உன் விதியை மாற்றிக்கொள்ளலாம் என் தங்கமே. நல்லதொரு வாய்ப்பை நான் தேடிக்கொண்டு வந்தேன். எதையோ தேடி எங்கெங்கோ சென்று அலைந்து திரிந்தாலும் பயனில்லாமல் வாடி வதங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு வீட்டு வாசலில் உனக்கான வாய்ப்பை கொண்டு வந்து காத்திருக்கிறேன். தங்கமே, ஒரு முறை இந்த ஆதி பராசக்தியை நம்பி என் எந்திரத்தை வாங்கி
பூஜைகள் செய்து விதியிடம் இருந்து உன்னை தப்பிவிட்டுக்கொள். இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உன்னை தப்பிவிட்டுக்கொள். உன்னை அழித்தே தீருவேன் என்ற அகங்காரத்தோடு இருக்கும் உன் எதிரியிடத்தில் இருந்து உன்னை தப்பிவிட்டுக்கொள். உன்னையும் உன் பிள்ளைகளையும் வாழவே விடமாட்டேன் என்று அனாதையாக திரிய வைத்த அவர்களிடத்தில் இருந்து உங்களை தப்பிவிட்டுக்கொள். மின் கசிவால் உனக்கு ஆபத்து நேரிட வேண்டும் என்று கட்டுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. மின் கசிவை சரிபார்த்துக்கொள். வீட்டில் உள்ள அனைத்து பொருளையும் சரிபார்த்துக்கொள். கவனம் மிகவும் தேவை உனக்கு. நல்லதொரு வாய்ப்போடு இந்த ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன் தங்கமே. நீ வாழ வேண்டும், அதுவும் இழந்ததை பெற்று வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக சிரித்த முகத்தோடு நீ வாழ வேண்டும். நிம்மதியாக நீ உறங்க வேண்டும். உறக்கமில்லாமல் பசி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு நோய் நொடியோடு வதங்கிக் கொண்டிருக்கும் உன்னை நான் காப்பாற்ற வேண்டும். அதற்கு இந்த யந்திரத்தை பெற்று உன் வாழ்க்கையை மீட்டுக்கொள். நல்லதொரு செய்தியோடு உன்னை தேடி வந்த இந்த ஆதி பராசக்தியின் கையில் உன்னால் முடிந்த காணிக்கையை கொடு. நல்லதை தள்ளிவிட்டு மீண்டும் துயரத்தில் இருக்காதே. நல்லதை பெற்றுக்கொண்டு வாழ்வை மீட்டுக்கொள். உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.